Dear students, welcome to Guru Maths class for 10th standard chapter 1 relations and functions பார்த்துட்ருக்கோம். அதில் exercise 1.1 1.2 பார்த்துட்டோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ரிலேஷன்ஸும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ 1.3க்கு ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். Functions among several relations that exist between two non-empty sets, some special relations are important for further exploration. Such relations are called functions. ரெண்டு நான்-எம்டி செட்டுக்கு நடுவில் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கும். அதில் சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸை வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்ப்போம். அதில் a company has 5 employees in different categories. If we consider their salary distribution for a month as shown by arrow diagram in figure 1.11. In 1.11 we see that there is only one salary associated for every employee of the company. நீங்கள் கொடுத்துருக்காங்க employees salary. employees வந்து 5 employees, 5 categories, E1 E2 E3 E4 E5. அவங்களுக்கு உண்டான ஒவ்வொருத்தருக்கும் உண்டான salaries கொடுத்துருக்காங்க. 20,000 30,000 45,000 50,000 and 1 lakh. அதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. E1 வந்து 1 lakh, E2 வந்து 50,000, E3 45, E4 30, E5 வந்து 20 அப்படி மேப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து here are various real life situations illustrating some special relations. சரி, consider the set A of all your classmates. Corresponding to each student there is only one age. செட் ஏல வந்து கிளாஸ்மேட்ஸ், அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அங்கே அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒன்லி 1 ஏஜ் தான் இருக்கும். ஒருத்தருக்கு 2 ஏஜ் இருக்க முடியாது. அதுதான் சரியா? அதே மாதிரி தான் இதில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி. ஒருத்தருக்கு வந்து 2 விதமான சேலரி இல்லை. சரியா? இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன்ஸு. சரியா? யூ கோ டு எ ஷாப் டு பை எ புக். இஃப் யூ டேக் அவுட் எ புக் தேர் இஸ் ஒன்லி ஒன் ப்ரைஸ் கரஸ்பாண்டிங் டு இட். இட் டஸ் நாட் ஹாவ் 2 ப்ரைஸஸ் கரஸ்பாண்டிங் டு இட். கடைக்கு போய் புக் வாங்க போகிறோன்னா அந்த புக்குக்கு ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்கும், அதுக்கு 2 ரேட் இருக்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. அது மாதிரி யூ ஆர் அவேர் ஆஃப் பாய்லிஸ் லா. Corresponding to a given value of pressure P, there is only one value of volume V. Boyle's law வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட given value of pressureக்கு ஒரே ஒரு only one volume தான் இருக்கும் அப்படிங்குது. அப்புறம் in economicsல the quantity demanded can be expressed as Q equal to 360 minus 4P. குவான்டிட்டின்னா ஒரு பொருள் எவ்வளோ வேணும்னு சொல்கிறது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. Q equal to 360 minus 4P. Pங்கிறது வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி, பொருளோட விலை. We see that for each value of P there is only one value of Q. ஒவ்வொரு Pயோட வேல்யூ மாற மாற Qவோட வேல்யூ மாறும். ஆனால் ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், ஒரு ப்ரைஸுக்கு ஒரு குவான்டிட்டி. அது மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸு. வி ஆஃபன் கம் அக்ராஸ் சர்டைன் ரிலேஷன்ஸ் இன் விச் ஃபார் எ கிவன் எலமெண்ட் ஆஃப் அ செட் ஏ தேர் இஸ் ஒன்லி ஒன் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் அ செட் பி. சரியா? இது மாதிரி நம்ம நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி செட்டு ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டு பியில் ஒரு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இருக்கும். Such relations are called functions. We usually use the symbol F to denote the functional relation. Functional relation denote பண்ணுறதுக்கு Fங்கிற சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெஃபினிஷன் பார்ப்போம். A relation F between two non-empty sets capital X and capital Y is called a function from X to Y if for each x small x belongs to capital X there exists only one small y belongs to capital Y such that order pair x comma y belongs to F அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
that is f equal to set of all order pair x comma y such that for all x belongs to capital X, y belongs to capital Y. சரியா? இது புரியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து a function f from x to y is written as f colon x அரை மார்க் y. இந்த மாதிரி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். a function f from x to y. இதை வந்து இப்படி தான் சொல்லுவோம், f from x to yன்னு சொல்லுவோம். Comparing the definitions of relation and function, we see that every function is a relation. இதுலேருந்து நம்மளுக்கு நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனையும் ரிலேஷனோட டெஃபினிஷனையும் கம்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியுது எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட். சரியா? சப்செட் ஆஃப் relations, subset of relations, and relations are subset of Cartesian product. நம்ம இதில் பார்த்தோம், இந்த டயக்ராமில் பார்ப்போம். இதில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ரெண்டு நான் எம்டி செட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பேராக எழுதுவோம். சரியா? எல்லா எலமெண்ட்டும் ஆர்டர் பேராக எழுதுவோம். அது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரிலேஷன்னா என்னென்னா அந்த ஏங்கிற செட்லேயும் பிங்கிற செட்லேயும் எது எது மேப்பாக இருக்கோ அது மட்டும் ஆர்டர் பேராக எழுதுவோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனும். ஆனால் இந்த ரிலேஷனில் விட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் மேப்பாக இருக்கிறது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்று இதெல்லாமே சப்செட்டு. ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனோட சப்செட், ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் இந்த ஃபிகரில் வந்து ஃபங்க்ஷன் மெஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட்டு தான் வரும். சரியா? ஒவ்வொரு இன்புட்டு, ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, ஒரு அடுத்து இன்னொன்று போட்டோன்னா இன்னொரு அவுட்புட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு யூனிக் அவுட்புட் தான் இருக்குங்கிறது அந்த ஃபிகர் நம்மளுக்கு காமிக்குது. எ ஃபங்க்ஷன் எஃப் கேன் பி தாட் அஸ் அ மெக்கானிசம் ஆர் டிவைஸ் which gives a unique output f of x to every input x. அதான் சொல்கிறாங்க. a function is also called as a mapping or transformation. ஃபங்க்ஷனை மேப்பிங்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. நோட் பார்ப்போம். if f from x to y is a function, then அப்படி இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. த செட் எக்ஸ் இஸ் கால்டு த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் அண்டு த செட் ஒய் இஸ் கால்டு இட்ஸ் கோடமைன். இது எக்ஸ் வந்து டொமைன், ஒய் வந்து கோடமைன். இது வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, தென் பி இஸ் கால்டு இமேஜ் ஆஃப் ஏ அண்டர் எஃப். சரியா? இந்த எஃப் ஏங்கிற எலமெண்ட் வந்து எக்ஸில் இருக்கும், பிங்கிற எலமெண்ட் வந்து ஒயில் இருக்கும். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா தென் பி இஸ் கால்டு இமேஜ் ஆஃப் ஏ அண்டர் எஃப் அண்ட் ஏ இஸ் கால்டு எ ப்ரீ இமேஜ் ஆஃப் பி. பிக்கு வந்து ஏ என்னன்னா அது இதோட ப்ரீ இமேஜ், ஏக்கு பி வந்து இமேஜ், இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ். சரியா? அப்புறம் the set of all images of the elements of x under f is called the range of f. set of all images என்னெல்லாம் இருக்குதோ இந்த b செட்டில் இந்த ஃபங்க்ஷனில் அதெல்லாம் தான் ரேஞ்ச். if ரேஞ்சுன்னு சொல்லுவோம். f from x to y is a function only if every element in the domain of f has an image. எப்போ இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, டொமைன்னா எக்ஸ் தானே டொமைன் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கணும், அதாவது இமேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து அது ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். அந்த இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும். சரியா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட்ஸ் such that n of a equal to p. n of a னா நம்பர் ஆஃப் elements in a. அப்புறம் n of b equal to q, then the total number of functions that exist between a and b is q power p. q power p functions வந்து இந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. in this chapter we always consider f to be a real valued function. இது வந்து real valued function தான். describing domain of a function. டொமைன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by x plus 1.
if x is equal to -1 then f of -1 is not defined. அது என்னன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 1/-1 + 1ன்னு வரும். -1 + 1 0 ஆகிடும். ஸோ 1/0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ f of -1 is not defined. Hence f is defined for all real numbers except at x is equal to -1. So domain of f is real numberலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். -1 ரிமூவ் பண்ணோன்னா அதுதான் டொமைன். சரியா? let f of x is equal to 1/x² - 5x + 6. இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா இதை வந்து x - 2 × x - 3ன்னு எழுதலாம். அப்போது எக்ஸுக்கு வந்து 2, 3ங்கிற வேல்யூ கொடுத்தோன்னா x - 2 × x - 3 இருக்கும்போது x - 2 0 ஆகிடும். அதே மாதிரி 3ஆக இருந்தாலும் இது கீழே வந்து டினாமினேட்டரில் வந்து 0 ஆயிடும். ஸோ f of 2 and f of 3 are not defined வந்துடும். hence f is defined for all real numbers except at x is equal to 2 and 3. so domain of f is equal to real numbers minus 2, 3. சரியா? அப்புறம் ப்ராக்ரஸ் செக் இருக்குது, அது தனியாக நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அடுத்து illustration 9 testing for functions representation by arrow diagram. arrow diagramல டெஸ்டிங் எப்படி இது ஃபங்க்ஷனாக இல்லையா டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ வந்து டொமைனில் வந்து ஏபிசி இருக்குது, இது கோடொமைனில் பிக்யூஆர்னு இருக்குது. அதில் ஏ வந்து பிக்கும், பி வந்து கியூ, சி வந்து ஆருக்கு மேப் ஆகிருக்கு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு சிங்கிள் அவுட்புட் இருக்குது. 2 அவுட்புட் இருந்தால் அது தப்பு. இதுக்கு ஒரு அவுட்புட், இதுக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து வந்து இன்னொரு இதில் 1 to 3 டொமைனில் வந்து 1 to 3 இருக்குது. கோடொமைனில் எம்பிஎன் இருக்குது. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ஃபங்க்ஷன். இதில் வந்து 1 வந்து எம்முக்கு போகுது, 2 எண்ணுக்கு தான் போகுது, 3 எண்ணுக்கு தான் போகுது. ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அடுத்து இது பார்ப்போம். இதில் வந்து டொமைனில் ஏபின்னு 2 எலமெண்ட் இருக்குது. இதில் XYZன்னு கோடொமைனில் இருக்குது. ஏ வந்து எக்ஸ்க்கு போகுது, பி வந்து ஒய்க்கும் போகுது, இஜெட்டுக்கும் போகுது. இதில் வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த பிங்கிற எலமெண்ட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கிறதுனால இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ளே வெரி important role in the understanding of higher ideas in mathematics. They are basic tools to convert from one form to another form. In this sense, functions are widely applied in engineering science. எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. சரியா? The range of a function is a subset of its codomain. கோடொமைனோட சப்செட் தான் ரேஞ்சு. சரியா? எக்ஸாம்பிள் 1.6 பார்ப்போம். let x is equal to 1 2 3 4 and y equal to 2 4 6 8 9 10 and relation r equal to set of order pairs 1 2 2 4 3 6 4 8 கொடுத்துருக்காங்க. so that r is a function and find its domain, codomain and range இருக்காங்க. இதை நம்ம ஒரு arrow diagramமாக முதல் எழுதிக்கலாம். எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸோடது 1 2 3 4, ஒய் வந்து 2 4 6 8 10 போட்டுட்டு இந்த ரிலேஷன் ஆர் போட்டுக்கோங்க. இது எதுக்கு மேப்பாக இருக்குதுன்னு இந்த ரிலேஷன் ஆரில் என்ன இருக்குது, 1 வந்து 2க்கு போகுது. ஸோ 1 2 ஆரம் மார்க் பண்ணணும். 2 4 போகுது, 2 4 3 6 4 8 அப்படின்னு போடணும். இப்போ 10க்கு வந்து ஒன்றும் இல்லை, அதனால் அது அப்படி இருக்குது. இப்போ இதை வச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். we see that for each x belongs to x there exists only one y belongs to y. அப்படி தானே இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் there is only one output இருக்குது. ஸோ this is a r is a function. இது கிளியராக நமக்கு டெஃபினிஷன்லேருந்து இது தெரிஞ்சிருச்சு. டொமைன் x is equal to இதோட டொமைன் வந்து 1 2 3 4 தான். கோடொமைன் வந்து இது ஃபுல்லாக தான் 2 4 6 8 10. ரேஞ்ச் வந்து என்னென்னா இது எது மேப்பாக இருக்கோ கோடொமைனில் எது மேப்பாக இருக்கோ அது மட்டும்தான். அதனால் ஸோ 2 4 6 8 மட்டும்தான் அது ரேஞ்சு. சரியா? இப்போ
Example 1.7 பார்ப்போம். A relation f is defined by f of x which is equal to x square minus 2. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. where x belongs to minus 2, minus 1, 0, 3. List the elements of f. f ஓட elements எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். அப்புறம் f is a function நம்ம ப்ரூவ் பண்ணணும். f of x is equal to x square minus 2. where x belongs to minus 2, minus 1, 0, 3 போட்டுட்டு இப்போ x ஓட வேல்யூ ஒவ்வொன்றையும் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ மைனஸ் 2 இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். மைனஸ் 2 ஸ்கொயர்னு என்னது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ 4 மைனஸ் 2 வந்து 2. அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 1க்கு மைனஸ் 1க்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வந்துடும். 1 மைனஸ் 2 வந்து மைனஸ் 1. f of 0க்கு 0 ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து மைனஸ் 2. f of 3 வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து 3 இன்ட்டு 3 9. 9 minus 2 7 வரும். Therefore f equal to set of all order pair minus 2 comma 2 minus 1 comma minus 1 0 comma minus 2 3 comma 7. இதுதான் f ஓட list elements. List the elements of f. இது function. We note that each element in the domain of f has a unique image. Therefore f is a function. ஆமாம் இது ரெண்டு இதில் இருக்கிற டொமைன் இதில் எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூக்கும் f of x ஒரு யூனிக் அவுட்புட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.8 பார்ப்போம். if capital X is equal to minus 5, 1, 3, 4 and y equal to a, b, c, then which of the following relations are functions from x to y ன்னு கேட்டிருக்காங்க. some relations கொடுத்துருக்காங்க r1, r2, r3. இதெல்லாம் ரிலேஷனாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். முதல் கிவனை வந்து இந்த ஆரோ டயக்ராமில் எழுதிக்கலாம். ஆரோ டயக்ராமில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் 5, 1, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதோட r1 ரிலேஷன் எப்படி மேப் பண்ணலாம். r1 வந்து மைனஸ் 5 வந்து ஏக்கு போகுது, 1 வந்து ஏக்கு போகுது, 3 அதை வந்து நம்ம மேப் பண்ணிப்போம். மைனஸ் 5 ஏக்கு போகுது, 1 ஏ அண்டு 3 பிக்கு போகுது. வி மே ரெப்ரசன்ட் த ரிலேஷன் r1 இஸ் அன் ஆரோ டயக்ராம்னு தான் போட்டோம். r1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எதனாலன்னா இங்கே டொமைனில் 4ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து இங்கே இமேஜ் இல்லை. ஸோ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். அடுத்து செகண்ட் ரிலேஷன் வந்து மைனஸ் 5b 1b 3a 4c. அதோட ஆரோ டயக்ராம் எப்படி இருக்குன்னா மைனஸ் 5 வந்து பிக்கு போகுது, 1 b 3 வந்து a 4 வந்து c. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து r3 வந்து மைனஸ் 5 கமா a 1 கமா a 3 கமா b 4 கமா c 1 கமா b. இது எல்லாத்தையும் ஆரோ டயக்ராமில் பிளாட் பண்ணோன்னா இது வருது. இதுலேயும் r3 இப்போ ரெப்ரசன்ட் r3 என்னென்ன ஆரோ டயக்ராம் போட்டோமா. இப்போ 1ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து என்னாச்சு 2 அவுட்புட் வந்துடுச்சு. அப்போ இது வந்து தவறு. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும். ஆனால் 1ங்கிற இன்புட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கிறதுனால இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்து எக்ஸாம்பிள் 1.9. given f of x is equal to 2x minus x square, find f of 1, f of x plus 1, f of x plus f of 1 பார்க்க சொல்லியிருக்காங்க. replacing x with 1 we get இங்கே f of xல வந்து xக்கு பதிலாக 1 replace பண்ணோன்னா f of 1 equal to 2 into 1 minus 1 square வரும். 2 minus 1 equal to 1 வந்துரும். replacing x with x plus 1 we get f of x plus 1 equal to 2 into x plus 1 minus x plus 1 the whole square வரும். 2 into x plus 1 இதை வந்து உள்ளே கொண்டே போயிருக்கோம். 2 into x plus 2 இதை வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into x plus 1ன்னு வரும். இப்போ மைனஸை உள்ளே கொண்டே பெருக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து f of x plus 1. அடுத்து f of x plus f of 1ஐயும் ஆட் பண்ணணும். f of xக்கு வந்து என்னது 2x minus x square தான். f of 1க்கு நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இதோட வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x plus 1ன்னு வரும். இது வந்து f of x plus f of 1. நோட் தட் இதில் என்ன நோட் பண்ணிட்டோன்னா இப்போ f of x plus 1 f of 1 வந்து நாட் ஈக்குவல் டு
எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது ரெண்டும் நான் ஈக்குவலாக இல்லை இல்லையா, அதுதான் இன் ஜென்ரல் எப்பயுமே எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.